This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoto e-shopping இதனோட லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வேலூரில் இருக்க கோட்டை கோவில் அதை பார்க்கலாங்களா. கோட்டை கோவில்னால் கோட்டைக்கு வெளியே இருக்கிற இந்த பார்க்கு, இந்த தண்ணி, இது எல்லாமே பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வேலூர்லேயே 7 அதிசயங்கள் இருக்குது இல்லையா, அதில் ஒரு அதிசயம் தான் இந்த கோட்டை. அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வரவங்கெல்லாம் பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வரவங்க, நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க கூட இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். இந்த பார்க்கில் போயிட்டு விளையாடுறதுக்கு ஃபுல்லாக பச்சை பசேன்னு, கண்ணுக்கு தூரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். குட்டி குழந்தைங்கலேருந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்துடுவாங்க விளையாடுறதுக்கு. சென்னையில் இருக்கிற மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி பார்க்கெல்லாம் கிடையாது. இது ஃபுல்லாக பார்க்கு தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக ஒரே மாதிரி பச்சை பசேன்னு தான் இருக்கும். அங்கே மாதிரி இந்த ரங்கராட்டினம் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. நம்ம ஜாலியாக விளையாடலாம். அப்படியே குழந்தைங்கள எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டால் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக வேலூரில் இருக்கீங்க, இல்லை சுற்றி வேறு எங்கேயாவது இருக்கீங்க, வேலூரில் டூருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் இந்த கோட்டை பார்க்குக்கு வாங்க. கோட்டை கோவிலை சுற்றி பார்த்துட்டு பார்க்கில் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களுமே வேலூரில் தான் இருந்தாலும் எங்களால் அடிக்கடிக்கு போக முடியலைங்க. சுபாக்குமே ஒரே ஜாலி தான். பார்க்குக்கு போனாலே அவங்களுக்கு ஒரே குஷி தான் ஆகிடுவாங்க. தனியாக போயிருக்காங்க வேறு. எல்லோரும் போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். தனியாக இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனாலும் என்ன பண்ணால் அங்கே இருக்கிற மாதிரி பபிள்ஸு, வேறு ஏதாவது பால் மாதிரி நம்ம வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போயிடணும். பால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நல்லா விளையாடலாம். ஒரு 4-5 பேர் குட்டி குழந்தைங்களோட போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சுபா இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லைன்ட்டு அவங்க கூட நாங்களுமே கொஞ்ச நேரம் விளையாடினா தானே அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். அதனால் நானுமே பபிள்ஸ் விட்டுட்டு இருந்தேன். அதை பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வீட்டிலே இருக்காமல் இந்த மாதிரி பார்க்குக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டிலே இருந்தோம்னா செம்ம வெயில் அடிக்கும், அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு இங்கே கோட்டையை சுற்றி தண்ணி இருக்குங்க. இதை சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். நாங்கள் சுற்றி எல்லாம் பார்க்கல. இங்கேயே பார்க்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த குளத்தை, இந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செடிங்கெல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக எல்லாருமே வச்சுக்கணும். நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலுமே அங்கே டஸ்ட்பின் இருக்கும், அங்கே தான் போடணும். ரொம்ப நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு நம்மளால் விளையாட முடியும் இல்லையா. கொஞ்ச நேரம் அங்கே விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வழி ஃபுல்லாக ஒரே ஸ்நாக்ஸ் தான். வேலூரை சுற்றி பார்த்து எப்படி இருக்குது பார்க்கு அப்படின்னு சொல்லுங்கள். பக்கத்துலேயே இங்கே சர்ச் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு எங்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.